அருமையான இந்த நேரத்திலே ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி கல்லூரி சென்னை மற்றும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி இணைந்து நடத்துகின்ற பெண் ஆளுமைகள் என்கிற தொடர் கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. மார்ச் 16ஆம் தேதி தொடங்கிய இந்த தொடர் கருத்தரங்கம் இன்றைக்கு நிறைவு பெற இருக்கிறது. தொடர்ந்து ஒரு மாத காலமாக நடந்து வருகிற பெண் ஆளுமைகள் என்கிற தலைப்பிலான இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்ட அனைத்து கருத்தாளர்களுக்கும் முதலாவது நாங்கள் நன்றியை சொல்லி மகிழ்கின்றோம். ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நமக்கு அனுமதி தந்ததோடு நம்மோடு இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் லட்சுமி அம்மா அவர்களுக்கும், தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லி மகிழ்கின்றோம். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தம்மை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு ஆகச்சிறந்த காரணமாக தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆணிவேராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பண்ருட்டி பகுதியை சார்ந்தவரும் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆலோசகராக செயல்படும் மதிப்புக்குரிய தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கு வருகை என வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் தொகுத்து வழங்கி நெறியாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெங்களூர் பகுதியை சார்ந்த தோழி தேன்மொழி அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த இணையத்தில் இணைந்து நமக்காக ஒரு சிறந்த நெறியாளராக செயல்பட்டு வந்த அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிழ்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புறு முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்கள், பொருளாளர் பிரகாஷ் அவர்கள், நிர்வாக ஆலோசகர் கவிஞர் கார்த்திக் திலகன் அவர்கள், கௌரவ ஆலோசகர் மதிப்புக்குரிய நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்கள் என்று அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தினுடைய ஆலோசகர்கள், பொறுப்பாளர்கள், கருத்தரங்க நெறியாளராக முனைவர் சாந்தகுமாரி அவர்கள் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வரவேற்பினையும் நன்றியையும் நான் சொல்லி மகிழ்கின்றேன். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்கிற உயரிய எண்ணத்துடன் பல்வேறு பணிகள், தன்னுடைய இல்ல திருமண விழா என்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையேயும் தன்னை இணைத்து கொண்டு நமக்காக இந்த இணையத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் முத்தமிழ் வித்தகி முனைவர் சாந்தி ரவீந்திரன் அம்மா அவர்கள், ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் மனம் நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து 31 ஆளுமைகள் கருத்தாளர்களாக கலந்து கொண்ட நிலையில் இன்றைக்கு 2 ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள். முதலாவது நம்மிடையே பேசுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய கௌசல்யா அவர்கள் சூர்ப்ப நகை என்கிற ஒரு அரிய தலைப்பினை எடுத்து உரையாற்ற இருக்கிறார்கள். இரண்டாவது உரையாளராக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நாமக்கல் பகுதியை சார்ந்த ஐயா செல்வம் பெரியசாமி ஐயா அவர்கள் சங்க இலக்கியத்தில் தோழி என்ற அற்புதமான தலைப்பிலே நம்மோடு உரையாற்ற இருக்கிறார்கள். இருவரும் ஆளுமைகள் உரையாற்றுகிற இந்த அவையிலே தொடக்க உரையாற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழக அரசின் உயர்ந்த விருதை பெற்ற தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களை அன்புடன் தொடக்க உரையாற்ற அழைக்கின்றோம். ஐயா, இணைங்கள், வாருங்கள். நன்றி அம்மா. தமிழ் வாழ்க. இந்த சிறப்புமிகு இலக்கியங்களில் பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பில் 1 மாத காலம் நாம் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கின்றோம். இது சிறப்பாக நடத்த உதவி செய்த அத்தனை பேருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், சென்னை ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி 3ம் சிறப்பாக இதில் பங்காற்றினார்கள். அதுபோக பூம்புகார் கல்லூரியை சேர்ந்த சாந்தகுமாரி அம்மாவும் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு பெண் ஆளுமைகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு, எனக்கு தெரிந்த பெண் ஆளுமைகளை பற்றி செய்து சொல்லுகிறேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். நான் கலைஞர் 1000 என்ற ஒரு கவிதை 1000 பேர் வாசித்தாங்க. ஒரு பெரிய சாதனை அது. திருவையாறுலேருந்து எங்கள் ஐயா கலைவேந்தன் அவர்கள் அதை வச்சுருந்தாங்க. மாசு தான் அதுக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க. நான் கட்சிக்காரன் கிடையாது. எனக்கு அம்மாவும் கடிதம் கொடுத்துருக்காங்க, கலைஞரும் கொடுத்துருக்காங்க, மூப்பனார் கொடுத்துருக்கிறார், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கார், வைஸ் பிரசிடெண்ட் கொடுத்துருக்கார், எல்லா கட்சிக்காரர்களும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, சந்திரபாபு நாயுடு கொடுத்துருக்கிறார். அதனால் எனக்கு கட்சி கிடையாது. இருந்தாலும் கலைஞரை பற்றி வாசிக்க சென்றேன். அங்கே ஒரு பெண்மணி அறிமுகமானார். அவர் தான் நம்முடைய ஹேமலதா.
அன்றைக்கு அறிமுகமாகி இன்றைய வரைக்கும் இணையத்திலே நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு ஆகச்சிறந்த பெண்மணியாக கன்னியாகுமரி நாகர்கோவில் அருகே பிறந்து இங்கே திருக்கழுக்குன்றத்தில் கல்லூரியில் அன்னை தெரசா கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றுவது மட்டுமல்லாமல் அன்றிலிருந்து அதற்கப்புறம் இணையம் வந்தது. இணையத்திலையும் சரி இன்றைய வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழுக்காக பாடுபட்டு எனக்கு தெரிந்து வருஷம் 8 நூல் ஆய்வு நூல்கள் வெளியிட்டவர். எனக்கு தெரிஞ்சு இவர் ஒருவர் மட்டுமே என்பதையும் அது ஒரு உலக சாதனை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அளவிற்கு அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர்களோடு நான் இணைந்து செயல்படுகிறேன் என்பது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அந்த இதுக்கு கலைஞர் 1000க்கு நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதையும் அவங்க எனக்கு அடுத்து பேசினாங்க. அதனால் அந்த வீடியோ நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை போட்டு கொடுத்தேன். யூடியூப்பில் போட்டு அதை வந்து கொடுக்கும்போது மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அது கிடச்சிது. அதில் ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு. அதே போல் அடுத்த பெண்மணி நம்முடைய தேன்மொழி, பெங்களூர் தேன்மொழி அம்மா. நாங்கள்லாம் கொரோனா காலத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியல, தமிழை வளர்க்க வேண்டும் என்ன செய்வதுன்னு தெரியல சங்கத்தில். அப்போ இணையத்தை ஞான வடிவேல் என்பவருக்கு இப்போ நெதர்லாந்து அம்மா கொடுக்குற மாதிரி இணைப்பை வாங்கி கொடுத்தார்கள். அதே மாதிரி தமிழ் இயலன்னுட்டா ஜூம் எப்படி இயக்குவது என்று அவர் மகள் முல்லை, ஒரு மகன் 3 பேர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கும் என் மகளுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 50 நாட்டோட தொடர்பில் இருந்தோம் இந்த கொரோனா காலத்தில். அந்த 50 நாடுகளும் எனக்கு தமிழ்ச்செம்மல் விருது வாங்கும்போது பாராட்டு விழாவை சிறப்பாக டெல்லி குமார் தலைமையில் நடத்தினாங்க. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எந்தெந்த நாடுகளிடம் நாம் பேசணும் என்றே தெரியாமல் தினமும் ஒரு நாட்டோடு பேசிக்கொண்டு இருந்தோம். அதில் இவங்களும் இருந்தாங்க. அடுத்து இப்போ இருக்கிற தலைவர் அம்மாவும் இருந்தாங்க, நம்முடைய தேன்மொழி அம்மாவும் இருந்தாங்க. தேன்மொழி அம்மா தான் அதுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த இணைப்பை வாங்கி செயல்படுத்துவதற்கு காரணகாரியமாக இருந்தார்கள். இன்றைய வரைக்கும் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த பெண்மணி. இந்தியா முழுவதும் சுற்றி வருவது மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளுக்கும் சென்று தமிழ் வளர்த்து வருகிறார் என்பது கூடுதல் செய்தி. அதேபோல் நம்முடைய இந்த இணைப்பை தருகின்ற சாந்தி ரவீந்திரன் அம்மா நமக்கு இந்த 3 வருடங்களாக ஏறக்குறைய நாங்கள் இணைப்பில் இருக்கிறோம், இணையத்தில் ஜூமில். அவங்க தொடர்ந்து எங்களுக்கு பல்வேறு நல்ல ஆதரவை கொடுத்து தினமும் எங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இணைப்பை வாங்கி தமிழுக்காக. எனக்கு என்ன அவங்களோட தொடர்புன்னா, இந்த சென்ற மாதம் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் ஆகச்சிறந்த உலக தமிழ் அறிஞர்கள்னு ஒரு 100 பேருக்கு விருது கொடுத்தாங்க. அதில் சென்னை தமிழ்ச்சங்கம், இங்கிலாந்து தமிழ்ச்சங்கம், இங்கிலாந்தை சேர்ந்த லண்டன் சிவாப்பிள்ளை அவர்கள், இவங்கெல்லாம் அந்த 3 பேர் அதுக்கு குழு. அதில் சிவாப்பிள்ளை அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அவர் இந்த அம்மாவுக்கு கொடுத்தது எனக்கு தெரியாது, எனக்கு கொடுக்கறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களாம் நேரடியாக சென்று வாங்கிட்டாங்க. எனக்கு ஓய்வூதியம் இல்லாதவன். அதனால் இணையத்தில் உலக சிறந்த தமிழறிஞர் என்ற விருதை அவர்களோடு நான் பெற்றேன். அந்த இணைப்பு தான் எனக்கும் அவங்களுக்கும். அதுக்கப்புறம் இந்த இணைய வாயிலாக அவர்கள் கொடுக்கின்ற இந்த இணைப்பின் வழியாக நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கோம். ஆகச்சிறந்த 3 பெண்மணிகளை, பெண் ஆளுமைகளை, இன்றைய பெண் ஆளுமைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளேன் என்று கூறி மகிழ்வோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வள்ளுவர் சொல்லுவார், தவிழ்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று. கலைஞர் 1000 என்ற தலைப்பிலே நடைபெற்ற அந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டு என் அருகாமையில் இருந்த ஐயா அவர்கள் என்னுடைய அலைபேசியை பெற்றுக்கொண்டார்கள். யாரோ ஒருவர் கேட்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் இவ்வளவு ஆண்டுகள், இவ்வளவு நாட்கள் தாண்டி தொடர்ந்து அந்த அவருடைய அந்த கவிதை தொடர்பு இருக்கும் என்பது நான் கனவில் கூட நினைக்கவில்லை. ஆனாலும் ஐயா அவர்கள் என்னுடைய எண்ணை தன்னுடைய பண்ருட்டியினுடைய அந்த தமிழ் சங்கத்திலே இணைத்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் தமிழ் பணி ஆற்றுவதற்கு ஒரு ஆகச்சிறந்த காரணமாக இருக்கக்கூடிய கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லி மகிழ்கின்றோம். மிகச்சிறந்த செயற்கை நுண்ணறிவோடு தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். நம்ம செயற்கை நுண்ணறிவோ அப்படின்னு சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அதை இயக்கி ஒரு புளூட்டோ என்கிற கிரகத்திலேயோ இல்லை செவ்வாய் கிரகத்திலேயோ போவதற்கு தன்னுடைய அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த வயதிலும் தான் ஒவ்வொரு நிமிடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உடையவர்.
அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஆளுமைகளோடு நாங்கள் பயணிக்கிறோம் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய விரலை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். எவ்வளவு தூரம் எங்களை செவ்வாய் கிரகத்திலேயோ இல்லது நிலவு போன்ற பல கோள்கள் போன்ற இதுல நீங்க எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா உலகம் முழுவதும் நீங்கள் சுற்றி வருகிறீர்கள் மட்டுமல்லாமல் வானத்திலேயும் பல கோள்களோடு இணைப்பில் இருக்கிறீர்கள். அந்த வகையில எங்களுக்கு கிடைத்த ஒரு ஆகச்சிறந்த வழிகாட்டியாக ஐயா அவர்களை நாங்கள் நினைக்கிறோம். நாம் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு ஒரு ஆணிவேராக செயல்படக்கூடிய ஆலோசகர், தமிழ்நாடு தமிழ்ச் சங்கத்தினுடைய ஆலோசகர் என்று சொல்லிக் கொள்வதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். பல விருதுகள் அவரை தேடி வந்தது. அந்த விருதுகளை தனியாக பட்டியலிட்டால் ஒரு நூலாக கூட வெளியிடலாம். அப்படிப்பட்ட விருதுகளை ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய பசுமை முதன்மையர் விருது போன்ற பல விருதுகளை பெற்று எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடிய மதிப்புக்குரிய கவிதை கணேசன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் ஆளுமைகளை இலக்கியத்திலிருந்து எடுத்து சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நேரிலே பார்க்கக்கூடிய எங்களை எல்லாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா பார்த்து இந்த இடத்துல சொன்னது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஐயா. நாங்கள் உங்கள் விரலை பிடித்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்களை தமிழோடு அழைத்து செல்லுங்கள் என்று உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நன்றியை சொல்லி இடம் சாருகிறோம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா.